அம்மா, திருவண்ணாமலை கிரிவலப்பாதை, செங்கம் ரோடு, மலை சுற்றும் பாதை, அஷ்டலிங்கத்தின் 4வது லிங்கம், அடையாளத்துக்காக சொல்கிறேன், நிருதி லிங்கம். நிருதி லிங்கத்திற்கும் முப்பெரும் சக்தி பீடத்திற்கும் நவசக்தி பீடத்திற்கும் வள்ளலார் பீடத்திற்கும் அருள்மணி சுவாமிகளுடைய சித்தர் பீடத்திற்கும் ஒரு 2 நிமிடத்தில் இங்கு வந்து விடலாம். சுவாமி எப்போ வந்தால் சிறப்பு? ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கம்பல்சரி எல்லாரும் வரணும். யாரெல்லாம் வரணும்? கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மனைவி கணவனால் கைவிடப்பட்ட அவர்கள், நோய் பிணிகள் பாதிப்பு உள்ளவர்கள், கொடுமையான நோய்கள், மரண பயம் உள்ளவர்கள், தீய சக்தி உள்ளவர்கள், கண் திருஷ்டி உள்ளவர்கள், நம்ம கூட இருந்தே நம்மளை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள், நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, கிரகங்கள் நல்லா இருக்குது, எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீய சக்தி, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நானும் கணவன் மனைவியும் பேசுகிறதே இல்லை, பிள்ளைகள் தாய் தந்தைக்கிட்ட பேசுகிறதே கிடையாது, எல்லாமே பணம் பணம் பணம்னு போகிறாங்க, அன்பு தொலைஞ்சு போச்சு, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, சத்தியம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆனந்தமே இல்லை. ஆகவே சென்ற வாரம் கொடுத்தவர்கள் பேரை நான் மறந்துட்டேன், அது சரியாக வரல, அதனால் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வாரத்தில் அவர்கள் பேரையும் இப்பொழுது தாயிடத்திலே சென்று அவர்கள் பேரையும் கூர்ந்து படித்துவிட்டு அம்மன் அருளை பெறுவோமாக. அதேபோல் வயது 71 முடிந்து 72 தொடங்க காலத்தால் வயதினுடைய தன்மை பெங்களூர், கர்நாடகா, யுவராஜ் ஆஷா குடும்பம், அற்புதமான மனிதர். ஸ்ரீ ரிக்ஷிக்தா, அவளுக்கு அருமையான மாப்பிள்ளை அமையணும், அவளுக்கு நல்ல வேலை அமையணும், திருப்பதி வெங்கடேச பெருமாளே மாப்பிள்ளை அமைச்சு கொடுக்கணும். குர்த்திக் மகன், நல்ல மகள், நல்ல அற்புதமாக இருக்கணும். மோக்ஷனா, நல்ல பையன், சாப்பிட மாட்டேன்றான், அவனை நல்லா சாப்பிட வச்சு அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதே போல் சாய்பவன், அவன் நல்ல திருமணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல படிப்பு. அதை தொடர்ந்து நரிச்சிம்புலு ரிக்ஷிதா திருமணம். ஸ்ரீ வாஸ்து உடல்நலம் சரியில்லை, மனசு பாதிச்சிருக்கான், பிஇ படிச்சிருக்கான், அவனுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் எல்லா அருளும் கிடைச்சி விஜய், போன வாரம் நான் வேண்ட அந்த குழந்தை பிறகு ஒன்று தாய் இறந்துருவாங்க, குழந்தை இறந்துடும் டாக்டர் சொன்னாங்க. நான் சுகப்பிரசவம் ஆகுன்னா நல்லபடியாக ஆண் குழந்தை பிறந்தது. அந்த அம்மா இன்றைக்கி 200 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க குடும்பத்திற்கும். கிஷோர் குமார், அவருடைய மகள் பிறந்த நாள் 18/11/2025. என்கே ஐஸ்வர்யா, மகன் தினேஷ், சக குடும்பம், காளிதாஸ் குடும்பம். சுக்கீர்த்தா, பணம் பெருந்தொகை ஏமாற்றி மோசம் பண்ணியிருக்காங்க, 5 வாரமாக அழுவுறா, கேட்குறா, நீ கருணையை வைக்க மாட்டேன்றம்மா, அந்த பணத்தை மீட்டு அந்த அம்மாவுக்கு வாழ்வு கொடுமா. அடுத்தது ஜி லோகநாதன், மணிமேலை, மகள் யோகஸ்ரீ, மகன் திவேதி. ரத்தனம் குடும்பம், உடல்நலம் சரியில்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நல்லபடியாக வச்சிருமா. இருதயராஜ், திண்டுக்கல், பொன்னி மாந்துரை குடும்பம், நலம்பெற, கடன் பிரச்சனை தீர, எதிரிகள் விழ, நல்வாழ்வு அமைய. சார்லஸ் குடும்பம், பெரிய தீய சக்தி இருக்குது, தொல்லைகள் இருக்குது, வர வேண்டிய ரூபாயெல்லாம் வர வச்சு ஆனந்தமான வாழ்வு கொடு. சோப்பனா மகள், சுகப்பிரசவம். எஸ் பாலாஜி, அவங்க பேராசிரியர் எஸ் பாலாஜி. உஷா பாலாஜி குடும்பம், சென்னை, அவங்களுக்கு குடும்பத்திற்கு அருள் புரியுமா. எஸ் ராஜசேகர், ஹைதராபாத், மகன் திருமணத்துக்காக 5 வாரமாக கேட்குறார், அம்மா கருணை வைக்கணும். செல்வி குடும்பம், பத்மா குடும்பம், அக்ஷிகா குடும்பம், NK2VK குடும்பம், வளர்மதி குடும்பம், சுமத்ரா நித்யா குடும்பம், ரக்ஷியா ரவிமுருகன் குடும்பம், அருமை குமரேசன் குடும்பம்,
மணி பேபி, ரம்யா மீரா குடும்பம், சேட்டன் குடும்பத்தார் பெங்களூர், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற பியூட்டிப்பார் திருமதி ராஜேஸ்வரி நல்வாழ்க்கை அமைத்து அவங்க அம்மா அபிராமி அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி கொடுத்து அவங்க உறவினர் தமிழ்ச்செல்வி நல்ல வாழ்க்கை அமைச்சு அவருடைய மகள் ஜீவனா, மகன் கிரஸ், விஸ்வா அவருடைய தம்பி நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்க பாலா உமா குடும்பம். ஆக இவங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அம்மா நல்ல உத்தரவு கொடுப்பாய் என்று நம்புகிறேன். ஒவ்வொரும் ராவுகால பூஜையில் உங்களால் முடிந்தது 100, 200, 500, 1000, ஒரு அபிஷேகத்துக்கு 5000, ஒரு அன்னதானத்துக்கு 5000, ராகுகால பூஜைக்கு 11000, யாகத்தோடு பூஜை செய்யணும்னா 16000. உங்கள் கருணை உள்ளத்தோடு வழங்கி அம்மன் அருளை பெறுமாறு வேண்டி கேட்டு அம்மன் திருவடியை பெற்று அம்மன் அருளை பெறுவோமா.